என் லைஃப்பில் நிஜத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கல்யாணம் ஆன புதுசில் ஒரு வருஷம் 2 வருஷம் தாங்க இருக்கும். அப்போல்லாம் சொந்த பந்தங்கள்லாம் கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்கல, ஆனால் பார்வையே ஒன்று போதும் இல்லைங்களா, அதுவே பெரிய ஒரு பயங்கரமான வெப்பன்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன், அந்த பார்க்குற விதமே. நானும் என் ஹஸ்பண்டும் ஊருக்கு போவோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஊருக்கு போகிறது. முன்னாடிலாம் ரெண்ட் வீட்டில் இருக்கிறதுனால சரி தீபாவளி, பொங்கல் டைம்லாம் ஊருக்கு போயிட்டுருப்போம். அப்போது ஒருத்தர் கேட்டாங்க, என்னப்பா என்ன வேலை செய்கிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா. இந்த மாதிரி தான் வேலை செஞ்சிட்ருக்கேன். இன்னும் அப்படியே தான் இருக்கியா, சொந்த வீடெல்லாம் எதுவும் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏதோ சொந்த வீடு 1000 500 மாதிரி மெட்ராஸில் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் நக்கலாக ஒரு பதில் பேசுவாங்க. இந்த வில்லேஜில் இருக்கிறவங்களாம் அப்படி தான், என்ன விலைவாசின்னு தெரியாது, சிட்டியுடைய லைஃப் என்னன்னு தெரியாது, இங்கே எவ்வளோ செலவாகுதுங்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பார்வையை பார்த்துட்டு இன்னும் அப்படியே தான் இருக்கிறான். ஆனால் அதுவே பாருங்கள், சூரியவம்சம் படத்தில் வர மாதிரி 10 வருஷம் கழித்து ஒரு காரு வீடுன்னு போனால் வாப்பா வாப்பா கூப்பிட்டு வேண்டி வேண்டி விதவிதமாக சாப்பாடு போடுவாங்க. அப்போ சுத்தமாக எனக்கு மதிக்கணும்னு தோணாது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்